அண்மை செய்தி இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பான வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் விரைவில் கூட்டப்படும் என மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு என்ன தெரிவித்திருக்கிறது? வணக்கம். கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி கைது செய்தார்கள். அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் பீட்டர் ராயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மௌரியா, இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் நிகழ்வுகள் அடிக்கடி நடந்து வருவதாகவும், நேற்று கூட இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க முயன்ற போது படகு கவிழ்ந்து மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும், அதனால் இந்திய இலங்கை கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டத்தை உடனடியாக விரைவில் கூட்ட வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக வாதிட்டார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசு லீடர் எட்வின் பிரபாகர், மீனவர்கள் கைது சம்பவங்களை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மத்திய சார்பில் ஆஜரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜேஷ் விவேகானந்தன், இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்கள் மத்திய அரசின் நடவடிக்கையால் அவ்வப்போதைக்கு விடுவிக்கப்படுவதாகவும், மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இரு நாட்டு செயலாளர்கள் மட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு விரைவில் கூட்டம் கூட்டி இது சம்பந்தமாக விவாதிக்க உள்ளதாகவும் விளக்கமளித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மத்திய அரசின் வாதத்தை பதிவு செய்து கொண்டு இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.